இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் தாவேக்கால இணைய போறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அத பத்தி தான் சோசியல் மீடியால பரபரப்பா நியூஸ் போய்கிட்டு இருக்கு. செங்கோட்டையன் அதிமுகல இருந்து நீக்கப்பட்டு இப்ப தாவேக்கால இணைய போறாரு. இன்னைக்கு காலையில அவரோட எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை சுத்தி சுத்தி திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு ஃபுல்லா சுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விடிஞ்ச உடனே திமுக அமைச்சர் முத்துசாமி நேரா செங்கோட்டையன் வீட்டுக்கே வந்துட்டாரு. இன்னொரு முக்கியமான திமுக அமைச்சரான பி.கே. சேகர் பாபுவும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையனை இன்னைக்கு 2 தடவை சந்திச்சு பேசியிருக்காரு. எப்படியாவது செங்கோட்டையனை தாவேகா பக்கம் விட்டுற கூடாது, திமுக பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த சந்திப்புகள் நடந்திருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் தாவேகா பக்கம் போயிட்டார் அப்படின்னா விஜய்க்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது டிஎம்கே கட்சிக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா கொங்கு மண்டலத்துல டிவிக்கே பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடும் அப்படிங்கிறது திமுகக்கு நல்லாவே தெரியும். செங்கோட்டையன் பவருக்கு முன்னாடி அங்க செந்தில் பாலாஜியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ இவ்வளவு நாளா செங்கோட்டையன் அதிமுகல இருந்தாரு. ஆனாலும் செந்தில் பாலாஜி அங்க திமுகவை ஜெயிக்க வச்சுக்கிட்டு தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வரும். பட் அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பல பிரிவுகளா செதஞ்சு கிடந்தனால தொண்டர்களும் ஒற்றுமையா இல்ல. பட் இப்போ தமிழகம் முழுவதும் டிவிகே கட்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு. சோ ஏற்கனவே பலமா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். சோ இதனால திமுக செங்கோட்டையனை தாவேகா பக்கம் விட்டுற கூடாது அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணாங்க. பட் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தளபதியை இன்னைக்கு சந்திச்சும் பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 500 ஆதரவாளர்களோட செங்கோட்டையன் நாளைக்கு தளபதி முன்னிலையில தாவேகால இணைய போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடவே செங்கோட்டையன் ஆதரவாளர் அதிமுகவோட முன்னாள் எம்பி சத்யபாமாவும் தாவேகால இணைய போறாங்க. இப்படி பெரிய பெரிய ஆட்கள் தாவேகா பக்கம் வரதுனால திமுக பயத்துல இருக்காங்க. அதை விட இன்னொரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் நாளைக்கு தாவேகால இணையிறது தான் திமுகக்கு பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன நாள் அப்படின்னா, தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள். சோ இவரோட பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடி நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இப்போ அது எல்லாமே புஸ்வானமா போயிடுச்சு. ஏன்னா நாளைக்கு செங்கோட்டையன் தாவேகால இணையற நியூஸ் மட்டும்தான் ட்ரெண்டிங்ல வரப்போகுது. தளபதி மட்டும்தான் நாளைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க போறாரு. உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவ்வளவு செலவு பண்ணி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயத்துல திமுகவினர் இப்ப கதறிக்கிட்டு இருக்காங்க. தளபதி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் 27ஆம் தேதி இந்த இணைப்பு விழாவை ரெடி பண்ணியிருக்காங்க.